ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஆர்த்தி முருகா. என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோ. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில எங்க வீட்ல ஒரு விஷயம் நடந்தது. அத தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோல சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி இத சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நேத்து மகா சிவராத்திரி இல்லையா? அதனால நேத்து நாங்க ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். ஏன்னா எப்பவுமே நம்ம கடை ஆ நாங்க கடை வச்சிருக்கிறோம். நெறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்கிட்ட கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து கடை ஒரு 6 நான் ஆமா. ஒரு 5, 6 மணிக்கு தான் கடை சாத்துனோம். நார்மலாவே சண்டே டைம்னா ஓரளவு கடை வச்சிருப்போம். இல்ல சில டைம் தான் லீவ் விடுவோம். அப்படி இல்லன்னா கடை இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வீடு, கடை எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு அப்படின்றனால, சரி சண்டே லீவ் விட்டு என்ன பண்ண போறோம்? வீட்ல தானே இருப்போம். அதுக்கு கடையில இருக்கலான்ட்டு நாங்க எல்லாருமே தான் கடையில தான் போயிருப்போம். நேத்து கோவில் போகணும் அப்படின்றதுனால ஒரு 4 மணிக்கெல்லாம் கடை சாத்திட்டோம். கடை சாத்திட்டு கோவிலுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அதுவும் முக்கியமா நாங்க மகா சிவராத்திரி அப்படின்னா, மாத சிவராத்திரி அதெல்லாம் நாங்க விரதம்லாம் எதுவும் இருக்க மாட்டோம். ஆனா மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நேரம் சாப்பிட மாட்டோம். நைட்டுக்கு சாப்பிட மாட்டோம். மதியம் சாப்பிடுவோம். காலையில டிஃபன், மதியம் சாப்பிடுவோம். நைட் சாப்பிட மாட்டோம். கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் வீட்ல அப்படியே தூங்கிடுவோம். ஃபுல் டேலாம் கோவில்ல இருக்க மாட்டோம். ஏன்னா குழந்தைங்கலாம் இருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் போகணும் அப்படின்றனால ஃபுல் டே கோவில்ல இருக்க மாட்டோம். ஒரு முடிஞ்ச வரைக்கும் உள்ள போயிட்டு சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். அந்த ஐடியாவுல தான் நேத்து நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு காலையிலேயே நான் டிஃபன்லாம் செஞ்சுட்டு, மதியம் சாதம்லாம் வடிச்சுட்டேன். வடிச்சுட்டு நாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சமா எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு போயிருந்தேன். நைட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், பசங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோமா, கோவிலுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அ கோவிலுக்கு போம்போது அங்க ரொம்ப கூட்டம். எங்க போனோம்? நாங்க எந்த கோவில் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் சிவன் கோவிலுக்கு தான் நாங்க எப்பவுமே போவோம். சிவராத்திரினாலும் சரி, நார்மலா நம்ம கோவில்ல சாமி கும்பிடணும் அப்படின்னா கூட, ஃபர்ஸ்ட் குன்றத்தூர் சிவன் கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் முருகன் கோவிலுக்கு போவோம். குன்றத்தூர் முருகன் கோவில் போவோம். அங்க அப்படிதான் எப்பவுமே நாங்க சாமி கும்பிடுவோம். நேத்து அதே மாரி குன்றத்தூர் சிவன் கோவில் போயிட்டு, பார்த்தா ரொம்ப கூட்டம். லைனே இப்படி பாம்பு மாதிரி இப்படிதான் நின்னாங்க லைனு. ரொம்ப ஒரு அங்கேயே பார்த்தீங்கன்னா, பரதம்லாம் ஆடுனாங்க. நெறைய குழந்தைங்க பரதநாட்டியம்லாம் ஆடுனாங்க. எல்லாமே பார்த்துட்டு, அப்புறம் கோவில்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, உள்ள போயிட்டு சிவனோட தரிசனம் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு, நாங்க வெளியில வரும்பொழுது ஒரு 11, 11:30 மணி அந்த டைம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க வீட்டுக்கு நைட் தூங்குறதுக்கு ஒரு 12:30 மணி ஆயிடுச்சு. ஒரு 12:30, 1 மணி அந்த டைம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படுத்துட்டோம். நான் என்ன பண்ணுவோம்னா, எப்பவுமே அலாரம் வச்சுட்டு தான் தூங்குவோம். அலாரம் எப்பவுமே அது ஆட்டோமேட்டிக்கா 6 மணிக்கு அலாரம் அடிக்கும். நான் 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். 6 மணிக்கு எழுந்து சமையல்லாம் முடிச்சுட்டு, பசங்கள 8:30 மணிக்கு பெரியவங்களுக்கு ஆட்டோ வரும். 8:30 மணிக்கு அனுப்புறதுக்கு நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னாலே எனக்கு கரெக்ட்டா இருக்கும். அதனால நான் எப்பவும் 6 மணிக்கு எழுந்திரிச்சுருவேன். இன்னைக்கு காலையில என்ன ஆச்சு அப்படின்னா, 12:30 மணிக்கு வந்தோம். அதுவும் ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்ததும் ஒரு மாரி கால் வலி வந்துருச்சா, படுத்துட்டேன். அப்படியே படுத்ததும் காலையில அலாரம் எப்ப அடிச்சதே தெரியல. ஆனா அலாரம்லாம் அடிச்சிருக்குது. நான் எழுந்து அலாரம்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். 6 மணிக்கு இன்னும் 2 நாள் சன்னா 2 நாள் லீவு. நார்மலா தூங்கிட்டோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு சண்டே மண்டேன்றனால எனக்கு அந்த ஸ்கூல் போற ஞாபகமே இல்ல. கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டதுனால ரொம்ப டயர்டா இருந்ததுனால, ஸ்கூல் போற ஞாபகமே இல்லாம தூங்கிட்டேன். காலையில நான் எத்தன மணிக்கு எழுந்திரிச்சோம் அப்படின்னா, 8 மணிக்கு எழுந்திரிச்சோம். 8 மணிக்கு எழுந்து டைம் பார்த்தா 8 ஆயிடுச்சு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. 8:30 மணிக்கு ஆட்டோ வரும். எனக்கு அப்பவே பாதி உயிர் போயிடுச்சு. ஐயய்யோ! இன்னைக்கு லீவ் போட்டாச்சுன்னா இன்னொன்னு என்னன்னா, அவளுக்கு ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் கிட்ட நான் லேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட டைரியிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு இதே மாரி தான் ஒரு 5 மணிக்கு வந்தோம். வந்துட்டு தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் லேட்டா எழுந்து ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது ஒரு 9:05, 9:10 அந்த டைம்க்கு தான் போவா. கரெக்ட்டா 9 மணிக்கு போகலன்னா, அவங்க டைரியில அந்த டேட்ல மென்ஷன் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் மேரேஜ் ஃபங்ஷனுக்கு போயிருந்தோம். அது குன்றத்தூர் முருகன் கோவில்ல மேரேஜ் நடந்தது. அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் அப்படின்றதுனால ரொம்ப கூட்டமா இருந்தது. நாங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அது அவுட்டர் ரிங் ரோட் தாண்டி தான் வரணும். அந்த மெயின் அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, தாம்பரம் போறதா இருக்கட்டும், இல்லன்னா இந்த சைடு பூந்தமல்லி போகணும், ஸ்ரீபெரும்புதூர் போகணும், அங்க சைடு போரூர் போகணும். எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் அதுதான். அந்த இடத்துல நாங்க ஒரு 1/4 மணி நேரம் அந்த இடத்துலயே தான் வெயிட் பண்ணோம். அதனால ஒரு நாள் லீவ் ஆயிடுச்சு. இப்படியே ஆல்ரெடி ஒரு 3 நாள் அவ லீவ் போட்டா.
இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வேக வேகமா காலைல 8 மணிக்கு எழுந்து, அதுக்கப்புறம் அவரு எழுந்து, அவரு குளிச்சு முடிச்சு, அவரு ரெடி ஆயி, அதுக்கப்புறம் கடைலாம் தொறக்க முடியல. காலையில இதுவே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பெரியவங்கள ரெடி பண்ணி, கடையில போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்து, அவள சாப்பிட வச்சு, டிஃபன் குடுத்து, கீழ வந்து ஆட்டோ வந்துருச்சு. இவங்க இவங்க டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டாங்க. பாப்பா ரெடி ஆயி நின்னுட்டு இருக்கா. ஆட்டோ கீழ வந்து ஹாரன் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஆட்டோக்கார பையன்கிட்ட சொல்லி, "நீ வீட்டுக்கு போப்பா, ஸ்கூல் போப்பான்னு" சொல்லிட்டு, அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பாடெல்லாம் வாங்கி டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட வச்சு, ரெடி பண்ணி நல்ல வேளை ஸ்வீட் கார்ன் ஒண்ணு இருந்தது ஃப்ரிட்ஜ்ல. அப்புறம் அத எடுத்து வேக வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு குடுத்தாச்சு. இப்படிதான் இன்னைக்கு வந்து ஒரு 9:15 அந்த டைம்க்கு தான் ஸ்கூலுக்கே வந்து போனா. அத விட சின்னவங்க வந்து தூங்கிட்டு இருந்தா. கரெக்ட்டா அவ தூங்கிட்டு இருந்தா கூட டக்குனு ஸ்கூல்ல போய் விட்டு வந்துரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி எழுந்திரிச்சுட்டா. அவ எழுந்திருச்சு, அதுக்கப்புறம் அவளுக்கு திரும்ப சாப்பாடு குடுத்து குளிப்பாட்டி கொண்டு போய் ஒரு 9:15க்கு தான் ஸ்கூல் போயிருக்காங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல என்ன நடந்தது, அப்புறம் பிடி மாஸ்டர் உள்ள என்ன சொன்னாரு அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவகிட்ட கேட்கலாம். ஸோ இன்னைக்கு இப்படி வந்து ஒரு நாள் நான் வந்து ஒரு அலாரத்த ஆஃப் பண்ணதனுடைய விளைவே இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா போயிடுச்சு. மணி வந்து 1 ஆகுது. நான் இப்பதான் வந்து கீரையே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கீரை பொரியல் பண்றதுக்கு. இல்லன்னா நான் காலையிலேயே எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். ஸ்நாக்ஸு சாரி லஞ்ச் பண்றது, டிஃபன் செய்றது எல்லா வேலையுமே நான் காலையில முடிச்சுருவேன். இன்னைக்கு லேட்டா எந்திரிச்சதுனால, இன்னைக்கு இவ்ளோ வேலைகள் வந்து பாக்கி இப்பதான் சாதம் வெந்துகிட்டு இருக்குது. சாதம் ஒரு சைடு வெந்துட்டு இருக்கு. கீரை ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ரசம் வைக்கணும். இன்னைக்கு நான் காலையில டிஃபன் சாப்பிட்டது ஒரு 11 மணிக்கு தான் சாப்பிட்டோம். லஞ்ச் வந்து ஒரு 3 மணி ஆயிடும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு நாள் லேட்டா எந்திரிச்சா, அந்த ஒரு நாளே வந்து வீணாயிடுதுங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இன்னைக்கு எனக்கு நடந்தது. ஆனா, நான் வந்து எவ்ளோ நாளானாலும், இந்த மாரி நான் லேட்டாலாம் எந்திரிக்கவே மாட்டேன். கரெக்ட்டா எழுந்திரிச்சுருவேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சுருவேன். அலாரம் அடிச்சதுமே எழுந்துருவேன். எழுந்து கீழ வந்து முற வாசல்லாம் பண்ணிட்டு, கோலம்லாம் போட்டு, தண்ணிலாம் புடிச்சுட்டு, பைப்ல தண்ணி வரும். கொஞ்சம் தண்ணி மட்டும் கடைக்கு மட்டும் ஒரு 4 குடம் பிடிச்சுக்குவேன். மத்தபடி எல்லாமே வந்து போர்ல யூஸ் பண்ணிக்குவேன். கடைக்கு மட்டும் ஒரு 4 குடம் பிடிச்சு வச்சுருவேன். எல்லா வேலையுமே முடிச்சுட்டு, வந்து எல்லாமே பண்ண கரெக்ட்டா இருக்கும். ஆனா, இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலுக்கே போறத மறந்துட்டு தூங்கிட்டு இருந்தனால, இந்த மாதிரிலாம் உங்க லைஃப்ல யாருக்காச்சும் நடந்துச்சு அப்டின்னா, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ அப்புறம் இந்த மழை பெய்யுற டைம்லலாம் பாத்தீங்கன்னா, ஸ்கூல் லீவ் விடுவாங்க இல்லையா? அப்பலாம் வந்து அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து மழை பெய்யும்போது லீவ் விட்டாங்கன்னா வந்து, ஓகே நம்ம சந்தோஷமா இருக்கோம், ஓகே. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு மழை பெஞ்சு லீவ் விட்டா கூட நமக்கு தான் அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, அப்படா அன்னைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க. ஒரு வழியா வந்து அந்த அம்மாவ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து என்னோட சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பண்ணிடுங்க. அம் ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். ஓகே நானும் போயிட்டு சமையல்லாம் முடிக்கிறேன். நீங்களும் வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடுங்க. ஓகே பாய்.